ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் எல்லாருக்குமே முடிஞ்சது. அடுத்த கட்டமா எல்லாரும் பிசிக்கலை நோக்கி நீங்க உங்களுடைய பார்வை இருக்கும். அப்போ யாரெல்லாம் பிசிக்கலுக்கு ரெடி ஆகணும்ங்கிற விஷயத்தை பத்தி இப்போ நம்ம ஆழமா பேச போறோம். திருப்பி சொல்றேன், நல்ல மார்க் எடுத்தவங்க பிசிக்கலை கண்டிப்பா ஸ்டார்ட் சீக்கிரமா பண்ணிடுங்க. பிசிக்கல் பத்தி கிளியர் கட்டா வீடியோஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட போறோம். உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு வீடியோ வந்திருக்கும். ஓகேங்களா, பிசிக்கலை பத்தி. ஓகேங்களா, என்ன மாதிரியான பிசிக்கல் இருக்கும், அடுத்தது பிசிக்கல் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, யாரெல்லாம் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா, ரெடி ஆகலாம், ஓகேங்களா, என்ன மார்க் இருந்தா பிசிக்கலுக்கு ஓகே, பிசிக்கல் மீன்ஸ் பிசிக்கலுக்கு கூப்பிட போறாங்க, அதை பத்தி ரொம்ப கிளாரிட்டியா பார்க்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப நம்ம அகாடமி சார்பா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். போன தடவை எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம நான் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஒழுங்கா படிக்கிறேன்னா இந்த தடவை ரெகுலரா நல்லா படிங்க. அதுக்கான எஸ்எஸ்ஜிடி கிளாஸஸ் நம்மளுடைய 3 கிளைகளையும் போயிட்டு இருக்குது. சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் 3 இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்து எஸ்எஸ்ஜிடிக்கு நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க பிசிக்கல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் நம்மளுடைய 3 கேம்பஸ்லயும் பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. பிசிக்கலுக்குரிய டேட்டு 8/6/2010 வர மண்டேல இருந்து ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, மாதனூர் வேலூர் சைடு இருக்கிறவங்க மாதனூர் கேம்பஸ் வந்துக்கலாம். 6369536503 நம்பருக்கும். திருச்சி கேம்பஸ் நினைக்கிறவங்க 8111070706 நம்பருக்கும். விருதுநகர், தட் மீன்ஸ் மதுரை கிட்ட தான் உங்களுக்கு. மதுரை சுற்றுவட்டார மக்கள் தான் இங்க வரலாம். ஓகே, 9363020246 வித் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, செப்பரேட் கோச், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம கடனுக்குள்ள வந்துடலாம். இப்போ யாரெல்லாம் பிசிக்கல் ரெடி ஆகலாங்கிற விஷயத்துக்கு நீங்க ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிட்டி பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்சிருக்கீங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாருக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா பிசிக்கல். ஓகேங்களா, எல்லாரும் பிசிக்கலுக்குரிய ரன்னிங் போக போறீங்க. அப்ப எத்தனை பேரை கூப்பிடுவாங்கிறது தான் ஒரு மையப்புள்ளி. அதை வச்சுதான் நீங்க போறீங்கன்னா முடிவு பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் தான் மெடிக்கல், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இப்ப இங்க அதிகமான பேரை ஒமிட் பண்ணக்கூடிய இடம் வந்து பிசிக்கல் தான். ஓகேங்களா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம்ஸ்னா ரூல்ஸ் பத்தி பேசுறேன். ஓகேங்களா, ரூல்ஸ் படி ஒரு வேகன்சிக்கு 8 பேரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, பிசிக்கலுக்கு ரூல்ஸ் படி. ஓகே, ரூல்ஸ் மீன்ஸ் அது வந்து ரூல்ஸ்னு கிடையாது, அது நோட்டிபிகேஷன்ல சொன்ன ஒரு நம்பர். அதை ஒரு சில டைம் பின்பற்றாம இருப்பாங்க. ஓகே, அதை பத்தி நான் அடுத்த ஒரு ஸ்லைட்ல இன்னொரு விஷயத்த பேச போறேன். ஓகேங்களா, உதாரணத்துக்கு 1000 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 8000 பேரை பிசிக்கலுக்கு கூப்பிடலாம். மினிமம் 8000 பேரை கூப்பிடணும். தெளிவுபடுத்துற பாருங்க, இந்த ரேஷியோ எதுக்குன்னா மினிமம் 8000 பேரை கூப்பிடணும். மேக்சிமம் எவ்வளவு பேர்னாலும் கூப்பிட்டுக்கலாம். அதுக்குதான் ஒரு குவாலிபிகேஷன் மார்க் வைக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ மினிமம்ங்கிறது அந்த ரேஷியோ. பிசிக்கல் முடிஞ்சு அதை யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்களோ அவங்கள அடுத்த மெடிக்கல் கூப்பிடுறாங்க. அதுவும் மினிமம் 1:2. போன தடவை தான் 1:3 வரைக்குமே கூப்பிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுபட்டது. ஓகேங்களா, ரைட்டா. அப்ப இது மினிமம் ரேஷியோ. மொத்தமா வேகன்சி இந்த தடவை 25,000 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. வேகன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்ம அது குறித்து டீட்டெயிலா வீடியோவும் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, அதனால வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சரி, வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப இதை ரஃபான ஒரு நம்பரா வச்சுக்கோங்க. அப்கமிங் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, சரி, இது வந்து ரேஷியோ. ஆனா போன தடவை இந்த ரேஷியோ தான் சார் இதுதான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கிடையாது. இதை தாண்டியும் ஒரு போஸ்டிங்க்கு நிறைய பேரை, கிட்டத்தட்ட 10 பேரை மேலதான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதை எதை பேஸ் பண்ணி சார் கூப்பிடுறாங்க அதுதான் அடுத்து பேசி, யாரெல்லாம் எவ்வளவு மார்க் இருந்தா நீங்க பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம் அதை பத்தி இப்ப பேச போறோம். ஓகே, இது வந்து ஒரு புரிதலுக்காக இந்த ப்ராசஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்படிதான் செலக்ட் பண்றாங்கிறத சொல்றேன். அடுத்த கட்டமா தான் நம்ம அந்த மார்க் சொல்ல போறோம். ஓகேங்களா, ரைட். அப்போ இது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருக்குது. என்ன விதி இருக்குன்னா, எஸ்எஸ்சி ஜிடியோடைய மினிமம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிக்ஸ் பண்றாங்க. எஸ்எஸ்சி ஜிடியோடைய மினிமம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்றாங்க. அது என்ன மினிமம் மார்க்னா 3 கேட்டகரியா அப்படிங்கிறாங்க. அன்ரிசர்வ்டு, ஓபிசி, இடபிள்யூசி, எஸ்சி, எஸ்டி 3 கேட்டகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், நீங்க மொத்தமா எழுதுன டோட்டல் மார்க்ல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் மினிமம் மார்க். மினிமம்னா அதை அட்லீஸ்ட் நீங்க எடுத்திருக்கணும். அந்த மார்க் எடுத்திருந்தாலே உங்களை நான் எதுக்குனாலும் நாங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேலை வந்து பிக்ஸ் பண்றாங்க. அது மினிமம், அதுல வார்த்தையில இருக்கு குறைந்தபட்ச மார்க் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப அன்ரிசர்வ்டு 30%, ஓபிசிக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு 20%. இத நான் உங்களுக்கு அக்யூரேட்டா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அப்போ அன்ரிசர்வ்டு பீப்புள் மினிமம் 24 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்றது கிடையாது. மினிமம் 24 மார்க் எடுத்தா அவங்க அடுத்த ஒரு விஷயத்துக்கு, எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் வீடியோ முடிக்கல. ஓகேங்களா, அடுத்து ஓபிசிக்கு 20 கொஸ்டின்ஸ். நம்பர் ஆஃப் மார்க் சொல்றப்பா, என்ன ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். நான் இங்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்றேன்.
24 கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க 48 மார்க் வரைக்கும் நீங்க போகும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு 16 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இது வந்து மினிமம்ங்கிறத பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. கவனமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேல அவங்க மினிமமா பிக்ஸ் பண்ணிட்டு இதை விட கொஞ்சம் அதிகமான மார்க் எடுத்தவங்க எல்லாரையுமே என்ன சொல்றாங்க கூப்பிடுறாங்கன்னா பிசிக்கல் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, போன வருஷம் எஸ்எஸ்ஜிடியா இருக்கட்டும், அதுக்கு முந்தின வருஷம் எஸ்எஸ்ஜிடியா இருக்கட்டும், நிறைய பேர் பிசிக்கல்லையே ஒமிட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா. பிசிக்கலுக்கு வரும்போது ஹைட் இல்லை, மொதல் எடுத்தது அவுட் போச்சு. ஓகேங்களா. அடுத்து ரன்னிங் ஓடும் போது ரன்னிங் ஓட முடியாம போயிடுறது. அந்த மாதிரி நிறைய பேர் பிசிக்கல்லே ஒமிட் ஆயிடுறாங்க. அடுத்து பிசிக்கல்ல இருந்து சரி செலக்ட் ஆகி மெடிக்கல் வந்தா மெடிக்கல்லையும் நிறைய பேர் வந்து ஒமிட் ஆயிடுறாங்க. உதாரணத்துக்கு மெடிக்கல்ல மெயினா பார்க்கக்கூடியது உங்களுக்கே தெரியும், இந்த பல்லு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் போன், அதுக்கப்புறம் கண்ணு. ஓகே, இதெல்லாம் பாத்துறாங்க. இதுலயும் நிறைய பேர் ஒமிட் ஆயிடுறாங்க. அதனால எஸ்எஸ்ஜிடி வந்து நிறைய பேர் ஒமிட் ஆனதுனால நிறைய ப்ராப்ளம், அதாவது வெயிட் லிஸ்ட் இருக்கிறவங்க திருப்பி கூப்பிட வேண்டியதாச்சு. அதனால இந்த தடவையில இருந்து என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷத்துல இருந்து நிறைய பேர் அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணாம ரேஷியோ தாண்டி நிறைய பேரை பிசிக்கலுக்கு கூப்பிட்டுறாங்க. ஓகேங்களா. அப்போ கிட்டத்தட்ட போன தடவைலாம் எழுதுற பசங்க தெரியும் நினைக்கிறேன், சும்மா நார்மலா போய் எழுதிட்டு வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசிக்கல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மினிமம் மார்க்கை விட கொஞ்சம் அதிகமா வச்சு எடுத்திருந்தாங்க. அப்போ நார்மலா எழுதுறவங்க பிசிக்கல் போயிருக்காங்க. அப்போ பிசிக்கலுக்கு அதிகமான பேரை கூப்பிட்டு அதுல இருந்து மெடிக்கலுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதுல வெயிட் லிஸ்ட் வைப்பாங்க. பிசிக்கல் நல்லா பண்ணியிருந்தா நீ வெயிட் லிஸ்ட் இருக்கிற, அவங்களுக்கு மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி அவங்கள வேகன்சி ஃபில் ஆகுனா திருப்பி உங்களை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு கூட வச்சிருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த மார்க்குக்காக நான் பேசுறேன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிசிக்கலுக்கு தயாராக வேண்டாம். நீங்க கண்டிப்பா அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்பவே சொல்லிட்டு அட்வைசபிள். ஓகேங்களா. இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கு சேர்ந்துதான். ஓகேங்களா. அப்ப இதுக்கு கீழே இருந்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வருஷமும் எஸ்எஸ்ஜிடி வருது, தயவு செஞ்சு கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க தான் உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் பூஸ்ட் அப் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் 80க்கு அசால்ட்டா எந்த டெஸ்ட் வச்சாலும் 60 மேல போடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக? ரெகுலரா கிளாஸ் படிக்க போய்தான். ஓகேங்களா. அப்ப இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுடைய வாய்ப்பு இழந்துட்டீங்க. இந்த வருஷத்துடைய வாய்ப்பு அடுத்த வருஷம் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ இது இந்த மார்க்கு அல்லது இதுக்கு விட கொஞ்சம் தான் சார் அதிகமா இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இந்த மார்க்கு தான் கூப்பிடுவாங்க கிடையாது, இதை விட கொஞ்சம் அதிகமா தான் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த லிமிட் சொல்றேன். ஓகேங்களா. ஒரு 28 டு ஒரு 30-32 மார்க் இடையில இருக்கிறவங்க கொஞ்சம் பிசிக்கலுக்கு கொஞ்சம் தயாராகுங்க. ஓகேங்களா. இது வந்து இந்த லிமிட் சொல்றேன். ஏன்னா இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இருக்காங்க போன தடவை. ஓகேங்களா. 28ல இருந்து 32 கொஸ்டின்ஸ் மார்க் சொன்னா தப்பி மன்னிச்சிருங்க, கொஸ்டின்ஸ் போட்டவங்க கூப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு 24ல இருந்து 28 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டவங்க கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்க ஒரு 20ல இருந்து ஒரு 24 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசிக்கலுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. இதுல சின்ன மாற்றம் இருக்கலாம். ஓகேங்களா. +or-2 இருக்கலாம். ஓகேங்களா. மேபி ஒரு சில டைம் நல்ல பெர்ஃபார்ம் எஸ்எஸ்சியோடைய நான் சொன்னது இதெல்லாம் எழுதப்படாத விதி. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா தான் சொல்றேன். சார் இதை ஃபாலோவே பண்ணலன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன கேட்கக்கூடாது. இது ஒரு எழுதப்படாத விதி. ஃபாலோ பண்ணிருக்காங்க, இந்த இடையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு ஒரு சில பேர் எஸ்எஸ்சி போர்டு நினைச்சு ஆனாப்பா ஒரு 35 மார்க் கூட கொடுக்குறேன்னா ஆச்சரியம் கிடையாது. ஓகேங்களா. போன தடவை பண்ணதை வச்சு நம்ம ஒரு வீடியோ சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேங்களா. அப்ப இந்த மார்க் இதை விட கொஞ்சம் அதிகமா இருந்தா நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுங்க, தாராளமா பிசிக்கல் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. பிசிக்கல் வரும் சொல்லிட்டு சும்மா அசட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. கொஞ்சம் ஏர்லியா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது தாராளமா ஈஸியா நீங்க கிராக் பண்ணலாம். ஓகேங்களா. போன நல்ல ஓட தெரிஞ்சவங்களே அந்த லேப்ஸ் இந்த கணக்குல எல்லாம் நிறைய பேர் வந்து சிக்கி தப்பு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ரைட். அப்ப இதுதான் உங்களுக்கானது. ஒரு கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த பார்டர்ல நிக்கிறேன் சார், நான் 20 போட்டிருக்கேன், எஸ்சில 21 போட்டிருக்கேன் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். பாருங்க என்னுடைய அட்வைஸ் ரெஸ்பான்ஸ் கீ வந்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா. சார் நான் ஓபிசில 25 போட்டிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, பணம்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சார் நான் ஜென்ரல்ல ஒரு 28-29 போட்டிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. நியர் டு இந்த பாடல் நியர் போட்டீங்கன்னா தாராளமா பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. இதுதான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட். இதே மாதிரி அடுத்து பிசிக்கலுக்குரிய வீடியோஸ் கண்டினியூஸ் நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் பத்தின வீடியோஸும் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.